ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கயலை கல்லூரிக்கு அழைத்து போய் கொண்டிருந்தான் வீரா. கயல்வெளியை தாத்தாவின் நினைவிலிருந்து சற்று மீட்டெடுத்தான். கயல்வெளியோ ஜீப்பின் வெளிப்புறம் பார்த்தபடியே அருகில் இருந்த வீராவிடம், ஏன் சின்னையா இப்படி செஞ்சீங்க? கயலை பார்த்த வீராவோ, என்ன புள்ள, நான் என்ன செஞ்சேன் என்று கயலை கேள்வியை பார்க்க, தன் ஆடையினுள் ஒளித்து வைத்திருந்த தாலியை எடுத்து காட்டிய கயல்விழி, இந்த தாலியை தான் சொல்கிறேன் சின்னையா, இதுக்காக இப்படி செஞ்சீங்க என்று வீராவின் கண்களை பார்த்து கேட்க, என்ன வேற என்னடி பண்ண சொல்கிற? தாத்தா உயிருக்கு போராடிட்டு என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லும்போது எனக்கு வேற வழி தெரியலடி. அது மட்டும் இல்லாமல் உன்னை என் பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டே பல மாதங்கள் ஆகுது. என்ன ஊரறிய உன்னை மகாராணியாட்டம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். இப்படி யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணியாச்சு. இன்னும் 2 நாளில் உனக்கு பரீட்சை முடிய போகுதில்ல, அன்னைக்கே அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னால் அவங்களே நம்மளை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க என்ற வீரா கூற, இங்கே பாருங்க சின்னையா, என் கழுத்தில் நீங்கள் கட்டின இந்த தாலி, இதுக்கு ஒரு அர்த்தமுமே இல்லை. வெளியே இந்த ஊருக்கே நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி, உள்ள மட்டும் உங்கள் மனைவிங்கிற உரிமை எனக்கு தேவையில்லை சின்னையா. இது நிலைக்காத உறவு. நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் உங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். என் தாத்தாவோட கடைசி ஆசை காரணம் காட்டி என் கழுத்தில் என்னோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் கட்டின தாலி எனக்கு தேவையில்லை சின்னையா என்று மனதை கல்லாக்கி கொண்டு வீரா தன்னிடமிருந்து முழுமையாக விலக வேண்டும் என்று அள்ள முடியாத வார்த்தைகளை கொட்டினாள் கயல்விழி. கயல் பேசிய வார்த்தைகளில் கோபத்தின் உச்சிற்கு சென்றவன் காரை வேகமாக ஒரு ஓரத்தில் சடன் பிரேக் போட்டு நிறுத்தியவன் அவளது தாடியை பிடித்தவன், என்னடி பேசுகிற நீ? என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்கிற? நான் தான் உன்னோட புருஷன், நீ தான் என்னோட பொண்டாட்டி. இதை நீ ஏன் நினச்சாலும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. என்ன சொன்ன? தாத்தாவை காரணம் கட்டி உன்னோட அனுமதி இல்லாமல் தாலியை கட்டினா என்று கூறும்பொழுதே கயலின் கண்களில் நீர் கசிய, ஏய் இங்கே என் கண்ணை பார்த்து சொல்லுடி என்று தாடியை இருக்க கயலுக்கு தான் வழியில் துடித்து போனாள். உண்மையை சொல்லு, என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட காதல் இல்லை? சொல்லுடி என்று கண்கள் சிவக்க கேட்ட வீராவை பாராமல் மனதை கல்லாக்கி கொண்டு கயல், இல்லை சின்னையா என்று கோர, அதை கேட்ட வீராவோ, அப்போ ஏண்டி நான் தாலி கட்டும்போதே நீ தடுத்துருக்கலாமே, ஏன் தடுக்கல? உன் தாத்தாவோட ஆசையும் உனக்கு முக்கியம் இல்லை, என்னோட காதலும் தேவையில்லைன்னு சொல்கிறவ எதுக்காக நான் கட்டின தாலியை மட்டும் சுமந்துக்கிட்டு இருக்க என்று தன்னவளை எரிக்கும் பார்வையில் பார்த்தான். கயல்விழி என்ன சொல்வாள்? வீரா கேட்கும் கேள்வி மனதை உடைத்தாலும் தன்னவனை இழக்க அவளுக்கு விருப்பமில்லை. கயல்விழியும் வீராவை தன் கணவனாக நினைத்து பல மாதங்களாக அவளும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எப்படி கூறுவாள் தன்னவனிடம் தன் காதலை? வீராவிடம் கூறினால் யாராலும் அடக்க முடியாமல் போயிடுமே தன்னவனை. அவன் அம்மா சொன்னாலும் ஐயா சொன்னாலும் கேட்காமல் தன் காதலை காக்க என்ன வேண்டுமானாலும் செய்வானே என்று கயலுக்கும் தெரியும். ஆனால் இந்த வீட்டு கௌரவத்திற்காக கயல் வீராவிடமிருந்து முழுமையாக பிரிய முடிவு செய்கிறாள். வீராவின் கேள்விக்கு கயலிடமிருந்து எந்த பதிலும் இல்லாமல் போனது. கல்லூரி வரவும் விறுவிறுவென்று தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு கல்லூரிக்கு உள்ளே சென்று விட்டாள். வீராவோ, நீ ஏன் பொண்டாட்டிடி, நீயும் என்னை காதலிக்கிறேன்னு உன் கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதை நீ தான் புரிஞ்சுக்காம உன் காதலை சொல்லாமல் விலகி போக பார்க்குற. ஆனால் ஒரு நாள் இந்த வீரா உன் காதலை முழுசாக அனுபவிப்பான். அப்போது உன்னால் என்கிட்ட இருந்து ஒரு இன்ச் கூட விலக முடியாது என்று தன் மனதினுள் நினைத்து வேலையை பார்க்க சென்றான். ராணி அம்மாவும் ராஜாங்கம் ஐயாவும் வெளியூரில் ஒரு திருமணத்திற்கு சென்றிருக்க வீட்டில் ஸ்ரேயாவும் வேணியும் சமையலறையில் ரேவதியும் கயல்விழியும் தன் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். மாமா கிட்ட கல்யாண விஷயத்தை பற்றி பேச சொன்னேனே, பேசுனியா என்று கேட்க, எங்க ஸ்ரேயா, நான் அதை பற்றி பேசும்போதே என் அண்ணன்
அதான் உன் மாமன் ராஜாங்கம் ஒரு வாரம் போகட்டுமா, நான் ராணிக்கிட்ட பேசிட்டு உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அண்ணனும் அண்ணியும் கிளம்பி போயிட்டாங்க. ஒரு வாரம் ஆனாதான் என்னன்னு தெரியும். பார்க்கலாம் ஸ்ரேயா என்று கூற, ச்சே என்னமோ இந்த மாமா நாள் தள்ளி போட்டுட்டே இருக்காரு என்று வெறுப்புடன் தன் தலையை பிடித்து கொண்டு உட்கார, ஏய் விடுடி, அதான் ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லைம்மா, இவங்க சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இன்னைக்கு நைட்டே வீரம்மாவை என் வழிக்கு கொண்டு வரேன். எப்படியாவது அவன் மனசை மயக்கி இன்னைக்கே ஒன்று சேருவோம் என்று திட்டமிட்டாள். ஏய் ஏய் புள்ள கையில், எப்படிடி உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த வீட்டில் சொல்ல போகிறீங்க என்று காய்கறியை அரைந்து கொண்டிருந்த கயலிடம் ரேவதி கேட்க, எதுக்கு சொல்லணும் ரேவதி, அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததையே மறந்துட வேண்டியதுதான் என்று கைல்விழி விரக்தியாக ரேவதியிடம் கூற, எதுக்கு சொல்லணுமா? ஏண்டி எதுக்கு கையில் இப்படி சொல்கிற? வீரா அண்ணாக்கும் உனக்கும் நடந்த கல்யாணத்தை அம்மாட்டையும் ஐயாட்டையும் கண்டிப்பாக சொல்லணும்டி. நீ வேற எதுவும் வில்லங்கமாக முடிவு எடுத்துடாத கையில் என்று தன் உயிர் தோழியின் கரங்களை பிடித்து கூற, இல்லடி, என்ன ஆனாலும் சரி ரேவதி, சின்னையா என் கழுத்தில் தாலி கட்டின விஷயம் அம்மாக்கும் ஐயாக்கும் எப்பவுமே தெரியக்கூடாது. இன்னும் 2 நாளில் என்று கைல்விழி ஏதோ சொல்ல வர, என்னடி என்ன இன்னும் 2 நாளில் சொல்லு கையில் என்று கையிலை கேள்வியாய் பார்க்க, ஒன்றும் இல்லை ரேவதி என்று கைல்விழி எதையோ மறைக்க, ஏதோ வில்லங்கமாக செய்ய போகிறாள் என்று கைல்விழியின் கைகளை எடுத்து ரேவதியின் தலையின் மேல் வைத்து கொண்டு, இப்போ சொல்கிற என்னடி 2 நாளில் சொல்லு என்று கூற, வேறு வழி இல்லாமல், இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு போயிடுவ ரேவதி என்று கண்கள் கலங்க கைல்விழி கூற, என்னடி சொல்கிற கையில், வீட்டை விட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? என்னடி பேசிகிட்ருக்க என்று கயல்களின் தோலை பிடித்து குலுக்க, ஆமாம் ரேவதி, இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு நான் முழுசாக போயிடுவேன். நான் போகிறது தான் இந்த வீட்டுக்கும் நல்லது, ஓ வீரா அண்ணாக்கும் நல்லது என்று கண்களில் கண்ணீர் கசிய கூறினாள் கயல்விழி. கையில், இது ரொம்ப தப்புடி. என்ன நினச்சி இதெல்லாம் பேசிகிட்ருக்க? இது மட்டும் வீரா அண்ணாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்று கூறிக்கொண்டே கதவை பார்க்க, அங்கு வீரா கதவில் சாய்ந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு கையிலை முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்த ரேவதி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏ கையில் அங்கே பாருடி. என்னடி அங்கே பாரு என்று வெளியே கதவை பார்த்தபடி கண்கள் அசைக்க, திரும்பி பார்த்த கயல்விழி அரண்டு போனாள். யாருக்கு தான் வீட்டை விட்டு போகும் விஷயம் தெரியக்கூடாது என்று நினைத்தாலோ அது நடக்காமல் போனது. தன்னவனுக்கு தெரிந்துவிட்டதே என்று பயத்தில் கைகள் நடுங்கியது கயல்விழிக்கு. அதை கண்டவன், மேலவா என்று கோவ கனலுடன் கூறியவன் படபடவென்று படிக்கட்டில் ஏறி தன் அறைக்கு சென்றான். கையிலோ உள்ளுக்குள் பயம் எடுத்தாலும் ஒரு உறுதியுடன் இருந்தாள். என்னடி கையில் இப்படி ஆயிடுச்சு? வீரா அண்ணாக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சே, இப்போ என்னடி பண்ண போகிற? அண்ணா வேற கோவப்படுவார் கையில் என்று பதட்டத்துடன் கூற, என்ன நடந்தாலும் சரி ரேவதி, நான் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். அதுதான் சரி. சின்னையா என்ன பண்ணினாலும் சரி, நான் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுடி என்று ஒரு முடிவுக்கு வந்தவளாய், சரி நான் சின்னையாவை பார்த்துட்டு வரேன் என்று சமையலறையில் இருந்து வெளியே வந்தவள் ஸ்ரேயா அங்கு நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். ஐயோ ஸ்ரேயாம்மா இங்கே நிற்கிறாங்களே, ஒரு வேளை நம்ம பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்களோ என்று யோசனையில் நிற்க, கயலின் கண்கள் முன்பு சொடக்கு போட்ட ஸ்ரேயா, ஹலோ ஹேய் என்று கூப்பிட, சொல்லுங்க ஸ்ரேயாம்மா என்று கூற, என்னடி பகல் நேரத்திலே கனவு கண்டுட்டு இருக்கியா ஸ்டூபிட் என்று கேட்க, இல்லைம்மா சொல்லுங்க, என்ன வேணும்? டீ காஃபி ஏதாவது வேணுமாம்மா, இல்லை ஜூஸ் வேணுமா என்று தட்டு தடுமாறி கேட்க, ஸ்ரேயாவோ கயல்வெளியை திமிராக பார்த்தவள், என்னடி அப்படியே நடிக்கிற? நான் வரப்போ ஏதோ பேசிகிட்டு இருந்தியே, என்னடி பேசிகிட்டு இருந்த? உன் வேலைக்கார ஃப்ரெண்டு கூட
என்று புருவத்தை உயர்த்தி கேட்க, அதை கேட்ட கையிலோ, அப்போ நம்ம பேசிகிட்டு இருந்ததை இவங்க கேட்கல போல என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே, ஏய் என்று ஸ்ரேயா மீண்டும் கத்த, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் என்று கூற, எப்போ பார்த்தாலும் வெட்டி ராமாயணமே அடிங்க, போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு வா என்று கூறிக்கொண்டே ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர்ந்தாள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரேவதியோ கையிலிடம் வந்து, கையில் அந்த திமிரு பிடிச்சவளுக்கு நானே காஃபி போட்டு தரேன், நீ போய் வீராணவை பாருடி என்று கையிலிடம் கூற, இல்லடி நானே காஃபி போட்டு கொடுத்துட்டு போகிறேன் என்றவள் மீண்டும் சமையலறைக்குள் நுழைய, கையில் அண்ணா ஏற்கனவே கோவமாக இருக்காரு, இதில் நீ போக லேட் பண்ணா இவர் இன்னும் அதிகமாக கோவப்படுவார், கையில் தயவு செஞ்சு போடி, நான் பார்த்துக்கிறேன் என்று கூற, சரிடி என்று வீராவின் அறைக்கு செல்ல படியேற போனவளை ஒரு சொல் தடுத்து நிறுத்தியது. நில்லடி என்று கையலின் கைகளை வேணி பிடிக்க, எங்கடி போகிற? என் பொண்ணு ஸ்ரேயா தான் காஃபி போட சொன்னால, அதை போடாமல் நீ இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க என்று தன் பகையை தீர்க்க நினைத்து ஸ்ரேயாவின் அம்மா வேணி கையலின் கைகளை பிடித்து முறுக்கினாள். அம்மா வலிக்குதுமா என்று கயல்விழி தன் கைகளை விடுமாறு கெஞ்ச, என் மருமகனை மயக்கத்தான் இப்படி மினுக்கிக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரிஞ்சிட்ருக்கியா? அடச்சி, உனக்கு வெக்கமாக இல்லையாடி? ஆமாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உனக்கு ஊரில் வேறு ஆம்பளையே கிடைக்கலையா? என் அண்ணன் மகன்தான் உனக்கு கிடைச்சானா? ஏண்டி இப்படி பணக்கார பையனை மயக்கணும்னு கங்கனை கட்டிட்டு அலையிற என்று கேட்டுக்கொண்டிருக்கையில் ஸ்ரேயா அங்கு வர, கரெக்டாக சொன்னீங்கம்மா. ஆமாடி, நீ தான் பார்க்க அழகாக தான் இருக்க. இந்த மாதிரி என் மாமனை மயக்கிறதுக்கு நீ வேற ஏதாவது தொழில் செய்யலாமே என்று தவறாக பேச, அதை கேட்டு கையலின் உலகமே இருண்டு விட்டதைப் போல் உணர்ந்தாள் கயல்விழி. மனது உடைந்து போய் கீழே முட்டி போட்டு சரிந்தாள். கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிய, போதண்டி நடிக்காத, இப்படி நடிச்சு தானே என் அத்தை மாமாவையும் அப்புறம் ஏன் வீராவையும் மயக்கி வச்சிருக்க என்று திமிராக கூறிய ஸ்ரேயாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது வீராவின் கைகள். அம்மா என்று கன்னத்தை பிடித்து கொண்டு கீழே சரிந்தாள் ஸ்ரேயா. வீராவை கண்டதும் ஸ்ரேயாவும் வேணியும் அதிர்ந்தே விட்டனர். இன்னும் வீரா வீட்டிற்குள் வரவில்லை என்று கையலிடம் வம்பு செய்து கொண்டிருந்த இருவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது வீராவின் வருகை. வீரா என்று வேணி திக்கி திணறி பயத்தில் தடுக்க, வேணியையும் அடிக்க கை ஓங்கியவன் பின் கட்டுப்படுத்தி அடக்கி கொண்டு, என்று கைகளை கீழே விட்டவன், உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நீங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகங்களா? ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட என்னவெல்லாம் கேட்கக்கூடாதோ அதை எல்லாம் கேட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் வயசில் பெரியவங்களாக இருந்துக்கிட்டு, அதுவும் உங்கள் பொண்ணு வயசு தானே அவளுக்கும் ஆகுது, எப்படியெல்லாம் உங்களுக்கு பேச தோணுது? சே, நீங்களாம் ஒரு பொம்பளையா என்று வேணியை பார்த்து அருவெறுப்புடன் அண்ணல் பறக்கும் கோபத்துடன் கண்கள் சிவக்க கேட்டவனை பார்த்து உடல் நடுங்கியது இருவருக்கும். இல்லப்பா வீரா என்று வேணி ஏதோ சொல்ல வர, நிறுத்துங்க, உங்கள் மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடுச்சு, நீங்களும் மனுஷ ஜென்மங்களே கிடையாது என்று கர்ஜித்து கொண்டிருந்தவனை, வீரா என்று ஸ்ரேயா தட்டு தடுமாறி எழுந்தவள். வீரா சட்டென்று ஸ்ரேயாவின் அருகில் சென்றவன் தன் ஆள் காட்டி விரலை காட்டி, இங்கே பாரு, என் பேரை சொல்லக்கூட உனக்கு அருகதை இல்லை. எப்படி உங்களால் இப்படி கேவலமாக நடந்துக்க முடியுது? அன்னைக்கு நீ கையிலோட புடவையில் நெருப்பு வைக்க பார்த்தப்பவே உன்னை சும்மா விட்டுருக்கக்கூடாது. அப்படி சும்மா விட்டனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க என்று மீண்டும் ஓங்கி அறைந்தவன், இன்னொரு தடவை கையில் ஏதாவது பேச நினைச்சாலோ இல்லை அவளுக்கு ஏதாவது கெடுதல் நினைச்சாலோ அடுத்த நிமிஷம் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவீங்க என்று வீடே அலறும் அளவுக்கு கர்ஜித்தான். கயலின் கைகளை பிடித்து மேலே கூட்டி சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரேவதி, இவளுங்களுக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. இந்த ஸ்ரேயாவை வீரான 2 அடியோடு நிறுத்திட்டாரே, இன்னும் 2 அடி சேர்த்து போட்டிருக்கணும் என்று நினைத்தவள், அச்சோ
அண்ணன் ஏற்கனவே கையில் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னதெல்லாம் கேட்டு கோபமாக இருந்தாரே, இப்போ கையில் என்ன பண்ணுவா? அச்சோ, கையில் காப்பாத்துப்பா. அண்ணன் எதுவும் கையில்கிட்ட கோபப்படக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டு தன் அறைக்கு சென்றாள். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.